மலரம்மா சமையல் சேனல்ல இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மசால் தோசை தான் செய்ய போறோம். எப்ப போனாலும் ஹோட்டல்ல வந்து மசால் தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் எல்லாருமே. அதுல எங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், மசால் தோசை. ஒரு தோசை 80 ரூபாய் 90 ரூபாய் ஒவ்வொரு ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு விற்கிறாங்க. ஏன் நீ வீட்டில் செய்யவே மாட்டார்? அதே சாதா தோசை எவ்வளோ சூப்பராக செய்கிற, நல்லா கலராக மசால் தோசை மாதிரி வந்து மொறுமொறுன்னு செய்கிற. அது எங்களுக்கு மசால் தோசை வீட்டில் அந்த கழுங்கெல்லாம் செஞ்சு சூப்பராக செஞ்சு கொடு அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுங்கிறாங்க. சரி, இன்னைக்கு நம்ம வீடியோவில் போடும்போது நீங்களும் பார்த்து சூப்பராக நம்ம வீட்லேயே மசால் தோசை செஞ்சு எல்லாரும் கொடுக்கலான்னு உங்களுக்கு ஆசை வரும். செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு மசால் தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி ஊற வைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மசால் தோசை செய்யறதுக்கு நான் வந்து பச்சரிசி வந்து 1 டம்ளர், இது வந்து 250 கிராம் இந்த காப்படி வந்து இந்த அரிசி சேர்த்துக்கிறேன். இதே அளவுல தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1/4 டம்ளர் வந்து அவல். நான் வந்து தோசைக்கு வந்து கட்டி அவல் தான் சேர்த்துருக்கேன். அதே அளவு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன். அரிசி, அவல், உளுந்து 3 போட்டிருக்கேன். 3 போட்டாச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சொல்றேன் பாருங்க, அளவு வந்து கரெக்டா இருக்கணும். நான் வந்து டம்ளர் கணக்கே சொல்றேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1/4 டம்ளர் கட்டி அவல், 1/4 டம்ளர் உளுந்து, 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 3/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி வந்து நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற வச்சதுனால கிரைண்டர் வேணாம், மிக்சிலேயே அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மிக்சி எடுத்துக்கிட்டேன். தோசைக்கு வந்து எப்பவுமே வந்து நைஸாக அரைச்சிக்கங்க. இட்லிக்கு தான் வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். கழுவி நல்லா சுத்தமாக எடுத்துட்டு நம்ம நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கிறோம். அதனால இந்த தண்ணியை நம்ம வந்து ஊற்றி மாவு அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் தோசை மாவு வந்து மிக்சிலேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நைஸாக அரைச்சிக்கிட்டேன். நம்ம அரிசி எடுத்துக்கிட்ட அதே டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கணும். இந்த அரிசி மாவு எதுக்குன்னா, தோசை வந்து நல்லா மசால் தோசை மாதிரி மொறுமொறுன்னு வரணும்னா இந்த பச்சரிசி மாவு சேர்த்தா மட்டும்தான் அந்த தோசை வந்து மசால் தோசை மாதிரி நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இந்த மாவு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். கரைச்சி வச்சுட்டு 8 மணி நேரம், இப்போ நான் வந்து நைட்டு ஒரு 9 ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்காக தான் நான் மாவு ஆட்டி வச்சுக்கிறேன். காலையில் நம்ம 8-9 மணிக்கெல்லாம் தோசை செய்யறதுக்கு சூப்பராக மாவு புளிச்சிடும். காலையில் மாவு புளிச்சு மசால் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலையில் நேற்று நைட்டு வந்து மசால் தோசை செய்யறதுக்கு நம்ம வந்து மாவு அரைச்சி வச்சுட்டு இப்போ அந்த மாவு பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா பொங்கி சூப்பராக மசால் தோசைக்கு நல்லா மாவு புளிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்புலாம் போட்டு கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம தோசைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி மாவு கரைச்சிக்கணும். பாருங்கள், தோசைக்கு வந்து மாவு ஊற்றும் போது இந்த அளவுக்கு தண்ணியாக மாவு விழணும், கரெக்டான பக்குவம். இப்போ உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். இந்த மாவு வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மசால் தோசைக்கு வந்து மெயின் வந்து உருளைக்கிழங்கு மசால் தான் ரொம்ப முக்கியம். நம்ம உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மசால் தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். தாளிப்புக்கு வந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு, ஒரு 4 வரமிளகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு குட்டியாக லெமன், இது வந்து நம்ம செடியிலே வந்ததுனால இந்த லெமன் போதும் அப்படின்றதுனால லெமன் எடுத்துக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து இந்த லெமன் தான் வந்து புளிப்பு கொடுக்கும், டேஸ்ட்டு நல்லா கூட்டும். கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். வரமிளகா, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்த உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கலர் மாறுற அளவுக்கு வதங்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட உருளைக்கிழங்கோட நம்ம மசால் தோசை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மசால் தோசைக்கு வந்து கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 வந்து வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இந்த சட்னி வந்து நல்லா கலராக நம்ம வந்து தோசைக்கு பார்க்கும் போதே இன்னும் சாப்பிடணும் போல் தோணும்.
அதனால் வந்து காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன் நான். இந்த சட்னிக்கு வந்து பூண்டு வந்து தோலோடு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 பூண்டு எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த கார சட்னிக்கு வந்து இந்த வெங்காயம் தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். சின்னதாக போட்டுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாகவோ நிறையா போடக்கூடாது. சின்ன வெங்காயமாக போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயமும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எதுக்காகன்னா, நம்ம என்னதான் வெங்காயம் எண்ணெயில் வதக்கினாலும் கொஞ்ச நேரம் தண்ணியில் வந்து இந்த வெங்காயம் வேகும் போது அது வந்து சாப்பிட்றதுக்கே வந்து அவ்வளோ மெதுவாக அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து நல்லா வதங்கின மாதிரி இருக்க வெங்காயமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிற அளவுக்கு சூடு ஏறினா போதும். பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு. வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வந்து பொடியாகவும் இருக்கணும், கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக வந்து நம்ம பூரிக்கெல்லாம் பண்ணுற மாதிரியெல்லாம் இது வந்து உருளைக்கிழங்கு வந்து பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். லெமன் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் லெமன் வர அளவுக்கு சாறு செஞ்சுக்கிட்டால் போதும். அந்த புளிப்பு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பொடியை கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசால் தோசைக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இறக்கி வச்சுட்டு நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாமே வரமிளகா, பூண்டு, பொட்டுக்கடலை, மிளகு எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மசால் தோசைக்கு வந்து கார சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல்ல வச்சுட்டு சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஊற்றிட்டு இது மேலே வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு வந்து மெயின் நெய்யும் எண்ணெய் தான் முக்கியமாக நம்ம வந்து நிறையா சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஊரில் செய்கிற தோசை மாதிரி நான் ரொம்ப மெல்லிஸாக பெருசாக வந்து செய்யலை. இது வந்து கர்நாடகா ஸ்டைலுன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து நிறைய அங்கே பெங்களூர் போகிறதுனால அங்கே சாப்பிடுவேன். எனக்கு இந்த மாதிரி தோசை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் கனமாக இருந்தாலும் நல்லா கலராக நல்லா மொறு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஊர் தோசைலாம் வந்து அதிகமாக சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு காமிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால அப்படி செய்கிறேன். இந்த சட்னி வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த தோசைக்கு வந்து இந்த கார சட்னியை தடவிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை ஃபுல்லாக அப்படி தடவி விட்டுடுங்க. இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு தோசை ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மசாலே வைப்பாங்க அங்கே. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, நம்ம மட்டும் அடிக்கடிக்கு சாப்பிட்றோம் இல்லையா, நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த தோசை வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நெய் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த மொறுப்புக்கே வந்து நெய் தான் முக்கியமாக நம்ம சேர்த்துக்கணும். கலர் வரத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே நெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வந்து வச்சுக்கலாம். நான் வந்து நிறையாவே வைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நிறையா வைக்கலாம் மசாலா. இப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தோசை வந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த தோசை வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, சூப்பராக இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பெங்களூர் போனாங்க அத்தனை பேருமே உங்களுக்கு வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துருப்போம். இந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் மசாலா தோசை அந்த ஊரில் இருக்காது. அந்த கலர் வரதுக்கு காரணமே வந்து நெய் அவங்க அந்த அளவுக்கு ஊற்றுறதுனால தான் மேலெல்லாம் வந்து கோல்டன் கலரில் ஒரு மாதிரி கலர் சூப்பராக இருக்கும் அந்த கலர். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் செய்கிறோம். இப்போ தோசை வந்தால் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் எடுத்து விட்டுடுங்க. ஏன் ஹோட்டலில் மட்டும் தான் நம்ம போய் சாப்பிட முடியுமா, வீட்டில் செய்ய முடியாதா அப்படின்றதுனால தான் நம்ம ட்ரை பண்ணி சூப்பராக தோசைலாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஹோட்டலில் எப்படி வந்து இந்த சைட்லலாம் எல்லாமே தோசை மொறுமொறுன்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. கிட்ட வந்து காட்டு. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள்.
நம்மளும் வீட்டில் சூப்பராக மசால் தோசை செஞ்சுட்டேன் அப்பு. நானும் கூட இதுக்கு முன்னே செய்யலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஏன் நம்ம பெங்களூர் போகிறப்பெல்லாம் ஹோட்டலில் இந்த மாதிரி செய்கிறாங்களே, நாம ஏன் வீட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துடுச்சு. நல்லா இதை வந்து எப்படிடா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். நான் சாப்பிட்றதோட அவர் சாப்பிட்டா தான் சொல்லுவார் கரெக்டாக. இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போய் அடிக்கடிக்கு பெங்களூர் போனால் நீ இந்த மசால் தோசை தானே சாப்பிடுவீங்க நீங்கள், அதனால தான் இப்போ செஞ்சுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு பள்ளியோட கார சட்னியோட இந்த தோசையை சென்டரில் புட்டு சாப்பிட்ணும். ஓரத்தில் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் நல்லா. ஆமாம், அந்த மொறுமொறுப்பு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் நீ சொன்னால் தான் அவங்க இப்படியே நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா சூப்பராக வந்துடும் அந்த அளவோட. இந்த மாதிரி தான் பெங்களூரில் இருக்கும், இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். நம்ம ஊர்லலாம் கார சட்னி போட மாட்டாங்க, அங்கே வந்து கார சட்னி போடுவாங்க. சில ஹோட்டலில் அங்கேயும் வந்து கார சட்னி போட மாட்டாங்க, சில ஹோட்டலில் தான் போடுவாங்க. மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா டேஸ்ட்டு, நல்லா காரமாகவும் இருக்குது. உருளைக்கிழங்கு கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்லா எப்படி இருக்குது, நல்லா கலராக சூப்பராக வந்திருக்கு தானே? நல்லா இருக்குது எல்லாமே சூப்பர். ஐயோ, இன்றைக்கி சூப்பராக மசால் தோசை செஞ்சுட்டோம் நம்ம. நீங்கள் நான் சொன்ன அளவு எப்படி சொன்னனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு கரெக்டாக நீங்கள் மசால் தோசை இந்த உருளைக்கிழங்கு பள்ளியெல்லாம் கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் நமக்கு வித்தியாசமாக செய்யணுன்ற ஒரு ஆர்வம் ஆசையும். எனக்கெல்லாம் வந்து தூக்கமே வராது, விதவிதமாக செய்யணும், நம்ம எப்பவுமே செய்கிற சோறு குழம்பு செய்யக்கூடாது. இனிமேல் நம்ம வீடியோவில் வந்து நிறையா மாவு அரைச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து டிஃபன் எல்லாம் நிறையா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மலர் அம்மா சமையல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.